இப்போ எல்லாரும் முன்னாடியுமே ரம்யாவை கட்டையாலே அடி அடின்னு அடிச்சு மண்டையை உடைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஏன் இவ திடீர்னு பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியவே இல்லைங்க. அப்புறம் தான் நம்ம அண்ணன் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதனால வீட்டில் என்ன நடக்க போகுது, சரவணனும் செண்பகமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகம் பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவ எப்படியுமே வீட்டுக்கு உதவுற ஆளே கிடையாது, சரவணனுக்கு ஏற்ற ஆளும் கிடையாது, செண்பகத்துக்கு ஏற்ற ஆளும் கிடையாது. ஏன்னா கிச்சன் பக்கம் போய் உடனே வெக்கையா இருக்குன்னு வந்தவன் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதே இந்த ரம்யா இருந்துக்கிட்டு பாலை பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னன்னு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்தாந்து கொடுக்கறதுக்காக வர்றா. கொடுக்க வரும்போது வெறும் சரவணனுக்கும் செண்பகத்துக்கு மட்டும்தான் அந்த பாலை கொடுக்குறாள் தவிர மீது யாருக்கும் பாலை கொடுக்கல. ப்ளஸ் அவங்க மாமனாருக்கு முன்னாடியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறா. இதை பார்த்த அண்ணத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ரம்யா மரியாதையாக என் மாமா முன்னாடி காலை எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அவர் உனக்கு மட்டும்தான் மாமாவான்னு கேட்க, ஆமாம் அவர் எனக்கு மட்டும்தான் மாமா, நீ அவரை மாமான்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அவரை கடத்திருக்க மாட்டேன், மரியாதையாக காலை எடுத்து ரம்யா எனக்கு இப்படி பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே இதெல்லாத்தையும் பார்த்த செண்பகமும் சொல்கிறாங்க, காலை எடுமா, காலெலாம் இந்த மாதிரிலாம் நான் வைக்கக்கூடாது, மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் என்னால் முடியாத ஆண்டி, நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன், என்னை அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணத்துக்கு கோவம் வருது. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதுல்ல, பால் விஷயத்துலேயும் உன்னை வெளுன்னு வெளுத்துருக்கணும், இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பாங்கரைக்கு போய் ஒரு உருட்டு கட்டை எடுத்துகிட்டு ரம்யா தலையில் அடி அடி நடிக்கிறாங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண நான் உன மனசாட்சியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. உடனே என்னாச்சு கண்ணு, எதுக்காக அவளை அடித்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மாமா நான் போகிறேன், பால் காய்ச்சிட்டு இருந்தவன் எலுமிச்சை பழத்தை ஊற்றி பால் கெட்டு போக வைக்கிறான், அப்படி நடந்தால் வீட்டில் உள்ள எல்லார் மனசும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாள் பாலை எடுத்துகிட்டு தெரிஞ்சிருந்தா எப்படி மாமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுவும் பண்ணலை, இவன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு, பொய் சொல்கிறாளா, சத்தியமன்னு உங்கள் அம்மா மேலே சத்தியமன்னு சொல்கிறதுக்கு அவள் அமைதியாகவே இருக்கா. அப்போ தான் செண்பகத்துக்கும் உண்மை புரியாது, அடி பாவி பாலில் எலுமிச்சை பழத்தை ஊற்றி திரிஞ்சிருச்சுன்னு சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கு. ஆமாம் ஆண்டி அப்படின்னு, ஆமாம் நான் இப்போ பண்ணதான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரம்யாவை அடித்ததுனால அவளுக்கு கோபம் தாங்க முடியாமல் இந்த மாதிரிலாம் பேசினா. இப்போ தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உண்மை புரியுது. ஆக இவ்வளோ நாளாக நம்ம தான் முட்டாள்தனமாக இருந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி புரிய வருது. ஆனால் அதுக்குள்ளாண்டியுமே எல்லாமே வேறு மாதிரி கோட்டைட் ஆனதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இவளை போயிட்டு நீங்கள் மருமக தங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க, சரி நேற்று சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சான்னு கேளுங்க பெரியத்தான்னு கேட்க, இல்லைம்மா எதுவுமே நடக்கலான்னு சொல்லவுமே கோவம் வருது. இருந்தாலுமே இந்த ரம்யா போராடுறா, இல்லை ஆண்டி இவ பொய் சொல்கிறா, இவெல்லாம் நம்பாதீங்க, இவன் ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோமே, என் தங்கம் பொய் சொல்ல மாட்டா, நீ தான் பொய் சொல்கிற, இப்போ நீ எதுக்காக என் தங்கத்தை அடிச்சேன்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு அடித்தேன், இதுக்கு மேலேயும் அடிப்பேன், மரியாதையாக அவளை இருக்க சொன்னால் நல்லது, இல்லைன்னா நடக்கிறதே வேறே ஆகிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. என்னடி மிரட்டுறியா என்னை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஒன்றா மிரட்டுறேன், இப்போ என்ன இதுக்கு மேலேயும் மிரட்டுவேன், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுனால. காரமாக ஏதாவது இருக்கா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், காரமாக ஏதாச்சும் இருக்கா? ஒரு வாட்டியும் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே என் மாமாவுக்கு மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி கால் மேலே கால் போடுறதெல்லாம் பார்த்தாலே நான் அடிப்பேன். அதனால் உங்கள் தங்கத்தை மரியாதையாக இருக்க சொல்லுங்கள், அதுதான் நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவோம், என்னடி இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலேயும் திமிராக பேசுவேன், இதுக்கு அப்புறமும் நான் திமிராக பேசுவேன், அதனால் மரியாதையாக இருக்க சொல்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு
சுத்தமாக புரியல. ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்தை பார்த்து சொல்கிறாங்க. தப்பா நானா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே என் மாமாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கே வந்து நான் நிற்பேன். அதை கேட்டு நான் வந்து நிற்பேன். அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோபம் தாங்க முடியல. இவ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் கத்திட்டு இருக்க நம்ம செண்பகம் சொல்லிடுறாரு. இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல. மாமா அப்படி மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இவ பண்ணது தான் தப்பு. நான் பண்ணது எந்த தப்புமே இல்லை. இதுக்கு மேலே இவளை வந்து விட்டு வச்சா சரி வராது மாமா. அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி பிரச்சனைகள் வேறு மாதிரி வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடுச்சு. அதனால தான் ஒரு வாட்டியும் நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ணாலும் பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் பொறுமையாக போவேன்னு மட்டும் நினச்சி பார்த்துறாதீங்க. ஏன்னா நான் பொறுமையாகவும் போக மாட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.